பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது வாசிக்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும். கதை எதில் இருக்குன்னா, பைபிளில் தான் அந்த கதை இருக்குது. இன்னொரு வசனம் அதோட சேர்த்து நீங்கள் வாசிக்க வேண்டியது எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குதுல, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இது எபேசியர் 2:10 என்ன சொல்லியிருக்குன்னா, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ நற்கிரியைகளை செய்ய வேண்டும். வேதமே சொல்லுகிறது நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நீங்கள் கொர்நேலியு 1 அதிகாரம் 10 அதிகாரம் 1 வாசிங்க. கொர்நேலியு 10:1. கொர்நேலியு 10:1. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1ஆம் வசனம். இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் சிரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். பார்த்தோம், தான தர்மங்களை செய்ய மறவாதிருங்கள், நற்கிரியைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை அதுக்காக தான் சிருஷ்டித்திருக்கிறாரு. கொர்நேலியு என்பவர் தான தர்மங்களை செய்திருக்காரு, ஜெபம் பண்ணியிருக்காரு, எல்லாம் செய்தாலும் அவர் என்ன செய்திருக்காரு, தர்மம் செய்திருக்கிறார். அப்போ ஜெபம் பண்ணாலும் தர்மம்லாம் செய்யணும். இப்போ உங்களுக்கு செய்திக்கு நான் வரேன். லூக்கா 16வது அதிகாரம் 16வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 19வது வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஐஸ்வர்யவான் லாசரு. அடுத்த வசனத்துல வாசிங்க. லாசரு என்ன பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்கை நக்கிற்று. பருக்களை. லாசரு என்ற ஒரு ஏழை மனிதனும் இருந்தான். ஐஸ்வர்யவான் பெயர் போடலை, ஆனால் அவன் நல்ல என்ன பணக்காரன், நல்ல ஒரு பெரிய பணக்காரன். நம்மளுடைய கற்பனையில் எப்படி தெரியும் அப்படின்னா, அவன் ஒரு பெரிய மாடி வீட்டில், ஒரு பெரிய பேலஸில் மாடி வீட்டில் இருந்து அவன் என்ன செய்கிறான், சம்பிரமமாய் அப்படின்னா எல்லா வசதிகளோடு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பசின்னா என்னன்னு தெரியவே செய்யாது. அப்படிப்பட்ட வளம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆகாரமா பழங்களா, சில சமயத்தில் நம்ம வீட்டில் கூட காப்பி குடிக்கணும்னு நினைப்போம், ஒரு வடை இல்லை ஒரு முறுக்குன்னா அந்த நேரம் என்ன செய்யாது, இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் இல்லாமல் இருக்கப்போ மனசுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்து ஒரு முறுக்கு கூட இல்லையே, 2 பிஸ்கெட் கூட இல்லையா, சரி இப்போ பார்த்து இன்னைக்கு பார்த்து இந்த வடைக்காரங்க வரவே இல்லையே, இன்னைக்கு பார்த்து இந்த கடை திறக்கவே இல்லையே அப்படின்னா சில சமயத்தில் நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு நாள் எனக்காது. ஆனால் இந்த லாசருங்கிற மனிதன் அனுதினமும் அவன் சாப்பிடாமலே இருக்கிறான். ஆனால் மேலே இருக்கிற அந்த ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்கிறான். நிறையா எப்பவும் பழங்கள் தான், ஜூஸ் தான், என்ன நல்ல பயிறு வகைகள் தான், நல்ல விதமான ஃப்ரைட் ரைஸு, சிக்கன், என்ன தந்தூரி, என்ன வேற என்ன தந்தூரி சிக்கன், பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மாட்டு பிரியாணி, மஞ்சூரியன், நிறைய சொல்கிறாங்க. அறுசுவை உணவு 12மே இருக்கும். காய்கறி, வெஜிடபிள், என்ன கருவாடு குழம்பு சாப்பிட்டா அதுக்கு ஒரு முட்டை, அதுக்கு ஒரு ஆம்லேட்டு, என்னெல்லாமோ உணவுகள் வைத்து நம்ம என்ன செய்கிறோம். கருவாடு குழம்பு வச்சா கண்டிப்பாக கீரை,
மீன் குழம்பு வச்சா ஆமாம் வச்சு ஏதாவது பொரிச்சு இப்படிலாம் சாப்பிட்டு ஒரு உன்னதமான ஒரு உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றான். அது சில சமயத்தில் சிந்தி ஒருவேளை பால்கனி வழியாக அது சிந்தி கீழே விழுகின்றது. விழும்போது இந்த ஏழை மகன், அவன் பேர் மட்டும் போட்டுக்கு லாசரு, அவன் என்ன செய்யறான், அதை எடுத்து திங்க போறான். அப்போ பார்த்து நாய் வந்து அதை எடுத்துட்டு போயிடும். சரி, ஒருவேளை அவன் கையில தவறி ஒரு தேங்காய் ரொட்டி, தேங்காய் பால் அது கீழே விழுந்துருது. விழுந்த உடனே சரி இது நமக்கு இன்னைக்கு போதுன்னு எடுக்க போறப்ப அப்போ பார்த்து ஒரு நாய் வந்து அதை தூக்கிட்டு போயிடும். அதுல போட்டிருக்க பாருங்க அந்த வசனத்துல ஆசையா இருந்தான். அதான் நான் எழுதியிருக்கேன், ஆசையா இருந்தான். எப்படி அந்த இளையகுமாரன் தவிட்டுக்கு கூட ஆசையா இருந்தான், இவனும் ஆசையா இருந்தான். ஆனா மேல உள்ளவன் ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லா விதமான உணவுகள், போஜனங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு அவன் இருக்கிறான். இவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கல. இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, அவன் உடம்பெல்லாம் என்ன புண்கள், பயங்கரமான பருக்கள், கொடிய பருக்கள், புண்கள். அது ஒரு பக்கம் வேதனை. அதுல வந்து என்ன உட்காரும், ஈச்சி உட்காரும். அதை கூட திக்க விடாம நாய் வந்து என்ன செய்யுது, அதை நக்குது. எதுக்கு, அந்த ஈச்சை பிடிக்க. இப்படி ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த லாசர் எப்படி இருந்திருப்பான் அப்படின்னா, பொறுமையோடு இருந்திருப்பான். சரி பரவாயில்ல, அதை கர்த்தர் அவனுக்கு தாங்கக்கூடிய, சகிக்கக்கூடிய சில காரியங்களை கொடுத்துருக்கிறார். நம்ம நிறைய ஏழைகளை பார்க்குறோம், அப்படியே அவங்கள சமாளிச்சுக்கிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஒரு பழைய சேரை கட்டுறாங்க, அப்படியே அதை கட்டிக்கிட்டே இருக்காங்க, பொறுமையாக அப்படிலாம் போகிறாங்க. அப்படி போல லாஸ்டர் அந்த நாளில் அந்த கஷ்டத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அதுக்கு பிறகு வருகிற சம்பவங்களை பார்க்கும்போது அவருக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒரு நிச்சயம் என்ன செய்திருக்கும், இருந்திருக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் நான் இயேசுவோடு கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்க 22வது வசனத்துல வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாம் மடியிலேயே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இந்த தரித்திரன் ஒரு நாள் இறந்து போயிட்டான். அவனுக்கு தான் பசி ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு பிளட்டுலாம் இல்லாமல் போயிட்டு, காட்டுக்கு பிளட்டு போகல, எதுவுமே இல்லை. அப்படின்னு சரியா வயிற்றுல ஒன்றுமே இல்லாமல் இறந்து போயிட்டான். நான் கூட ஒருத்தங்க ரொம்ப சீக்கிரமாக அப்படி இறந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாப்பிடவே முடியாமலே இறந்து போயிட்டாங்களாம். ஒரு கவலையில் சாப்பிட முடியாமலே இறந்து போயிட்டாங்களாம். அப்போ இவருக்கு அப்படிதான், சாப்பிடவே என்ன செய்யலை, கிடைக்காம அவர் இறந்து போயிட்டார். ஆனால் அடுத்த வசனத்துல வாசிங்க, இவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். அவன் வேதனைப்படுகிற போது பாதாளத்திலே ஐஸ்வர்யம் வாசிச்சா, பின்பு அந்த தரித்திரன் அது மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட வாசிச்சாச்சு. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது 23 ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை 23வது வசனம். வேதனைப்படுகிற போது, பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இங்க 22 இன்னொரு நேரம் வாசிக்கணும். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 2 பேரும் இறந்துட்டாங்க. இறந்த உடனே இந்த லாசரு வந்து யார் தூக்கிட்டு போறா அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் தூக்கிட்டு போறாங்க. தேவ தூதர்கள் தூக்கி கொண்டு ஆபிரகாமுடைய விசுவாச தந்தை ஆபிரகாம் அவர் மடியிலே கூட கடத்துறாங்க. எதுக்கு, இளைப்பாறுதலுக்கு. அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அங்கே போய் தான் அவர் ஆபிரகாமை பார்க்கிறார். யாரு, இந்த தரித்திரனாகி இந்த லாசரு. அங்கே போய் படித்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாமே இருந்த மாதிரி, வயிறு நிறைஞ்ச மாதிரி, அப்படியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இந்த ஐஸ்வர்யவானு இறந்துட்டான், அவனையும் அடக்கம் பண்ணினார்கள். அவன் அடக்கம் பண்ணின உடனே அப்படி ஆவி எங்கே போகுது அப்படின்னு, ஆத்மா எல்லாம் பாதாளத்துக்கு போகுது. அப்போ பாதாளத்தில் இருக்கும்போது அந்த கண்களங்கிறது ஏறெடுத்து பார்க்கின்றான். யாரு, இந்த ஐஸ்வர்யவான். பார்க்கும்போது ஆபிரகாம் படியிலே லாசரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அப்போ எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த பணக்காரன் வெளியே வரும்போதெல்லாம் எதில் வந்திருப்பான், குதிரையில் வந்திருப்பான், பல்லக்கு மகள ரதம், அந்த ரதத்தில் வரும்போதெல்லாம் இவனை பார்த்துருப்பான். போடா அப்படின்ட்டு, என்ன நான் இப்படி வரும்போதியா கம்பீரமா
என்ன எனக்கு எவ்வளோ பணம் இருக்கு பத்தியா, நான் பல்லாக்கில் போகிறேன், எத்தனை செர்வெண்ட் எனக்கு, என்ன எவ்வளவோ சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், விலையுயர்ந்த வஸ்திரங்களை நான் கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஒன்றுமே இல்லை, ரெஸ்டே இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்லாம் பார்த்துட்டு அற்பமாக போயிருந்திருப்பான். அவன் நான் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த ஏழை லாசருவை அவன் பார்த்திருக்கிறான். அதனால தான் இங்கே பாதாளத்தில் இருந்து பார்க்கும்போது அங்கே அது லாசர் தான் என்று தெரிகிறது. இவனுடைய வீட்டு வாசல்படியிலே கிடந்த லாசர் என்பது அவனுக்கு அடையாளம் தெரிகிறது. அதனால அவர் என்ன கூப்பிடுறாரு அப்படின்னா, அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, 24 எல்லாரும் பார்த்துக்கோங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, அவன் உடனே என்ன செய்யறான், தகப்பனாகிய ஆபிரகாமே. கீழே இருக்கும் போது இவன் கண்ணு தெரியல, இப்போ ஆபிரகாமை பார்த்து தகப்பன்கிறோம். சம்பந்தமே இல்லை. விசுவாசிகளுக்கு தான் ஆபிரகாம் தகப்பன். நீங்க விசுவாசித்தாதான் ஆபிரகாமுடைய பிள்ளை. நமக்கு ஆபிரகாம் தகப்பன். நீ விசுவாசிக்கல அப்படின்னா அவருக்கு நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவர் தன்னுடைய பிள்ளையே உயிரோட என்ன செய்தாரு, பலி கொடுக்க ரெடியா இருந்தாரு. அவருடைய விசுவாசம் என்ன, என் பிள்ளைய வெட்டுவேன், தீ வச்சு கொளுத்துவேன், ஆனாலும் என் பிள்ளை சாம்பலா இருந்தாலும் உயிரோட வந்துடுவான், மடித்தாலும் அவனை உயிரோட எழுப்ப என் தேவன் சக்தி உள்ளவர். ஏனென்றால் என் மனைவியுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு எனக்கும் குழந்தை உருவாதற்கு எதுவான அணுக்கள் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. என் மனைவியின் கர்ப்பம் செத்து போயிட்டு, அந்த கர்ப்பம் இந்த குழந்தையை 3.5 கிலோ 4 கிலோ தாங்கக்கூடிய சக்தி அந்த கர்ப்பப்பைக்கு இருக்குமானால், செத்து போன சாம்பலா போன இந்த குழந்தையில இருந்து அவர் இந்த குழந்தையை உயிர் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார் ஒரு இடத்துல, நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும். எல்லாரும் சொல்றாங்க, உண்மை எல்லாரும் கூப்பிடுறாங்களே, உங்களை எல்லாரும் துதிக்காங்களே, சத்தம் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, இவங்க கூப்பிடாட்டா கல்லு கூப்பிடும். அவருக்கு எல்லாமே லேசான காரியம் தான். உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். எதுவுமே பெரிய பிரச்சனை கிடையாது. நோ மேட்ரு. நல்லா சொல்லுங்க, இதெல்லாம் நோ மேட்ரு, இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, சும்மா வரும் போகும், அது பாட்டுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு போகுது. காக்கா வருது போகுது, ஈச்சி வருது போகுது, கொசு வருது போகுது. கொசுனுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை? ஒரே நாள் தான். அந்த விமானப்படை தாக்குதல் ஒரு நாள் பார்த்தோம். ஒரு இல்லை, அது ஒரு கொசு வந்து தான் கேட்டேன். சரி வீடியோவில் அப்போ ஆனால் அது என்ன செய்யுது, எந்த வரத்து அது வருது பாருங்க. ஆமாம், தூச்சி போல இருக்குது, குருட்டு கொசுலாம் இருக்குது. அதெல்லாம் நான் கண்ணுக்கே தெரியாது, இல்லை கடிச்சு சுள்ளுன்னு வச்சிருக்கு. இப்படி தொட்டு பார்த்தா என்னதான் இருக்குன்னு பார்த்தா கையில் பார்த்தா என்ன ஒரு ரத்தம் வந்து. சரி, அப்படிலாம் எதுக்காக அதை வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த லாசர் வந்து அவனை பார்க்குறான், அவனுக்கு ஆபிரகாம் தகப்பன்னு தெரியுது. அதாவது அந்த லாசர் தன்னுடைய ஆபிரகாம் தன்னுடைய மகனை உயிரோட எழுப்பி தேவன் தருவார் என்ற விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு தான் ஆபிரகாம் தகப்பன். நம்முடைய ஆண்டவரும் நம்ம மேல சந்தோஷமா இருப்பாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாது. சும்மா புலம்பிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஜெபம் பண்றேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னா சொல்லக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுக்கு தெரியும் எனக்கு நடக்கும். யாருக்கு நடக்கும் நடக்கலையோ எனக்கு நடக்கும். என்ன காப்பாற்றுவாரு, என் தகப்பன் எங்களை காப்பாற்றுவாரு, என் குடும்பத்தை காப்பாற்றுவாரு. நான் ஒப்படைச்சிருக்கேன், நான் உபவாசம் இருந்திருக்கேன், அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஏசப்பா தகப்பனா இருப்பாரு. இப்போ போக வரும்போதெல்லாம் இந்த லாசருவை பார்த்துட்டு அற்பமாக 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 கிட, உன் லைஃபே தான், உன் தலைவிதியே இப்படி தான் நீ கிடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருந்திருப்பாரு. யார், இந்த ஐஸ்வர்யமான். இவர் ஆனால் அதெல்லாம் கண்டுக்கல, ஏதாவது பேசினாரா லாசரு, எனக்கு ஒரு நாள் வரும் அப்படின்னா நம்மளாம் சொல்லியிருப்போம். எனக்கு ஒரு நாள் வரும், நீனே பார்ப்ப, ஏன்னா நான் எப்படி இருக்கேன்னு நீனே ஒரு நாள் பார்ப்ப அப்படிலாம் சொல்லலை. சரி, உன்னுடைய பாதை இப்படி, என்னுடைய பாதை இப்படின்னு நினச்சிருக்கலாம் மனசுல. கடைசியில் இப்போ ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருக்கின்றார். ஆபிரகாம் அடியிலே லாசர் இருக்கிறார். இருந்து அவர் கூப்பிடாரு, தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலை நுனியை தண்ணீரில் தோய்த்து தன் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். எனக்கு ஆபிரகாம்கிட்ட கேட்க வேண்டியது தானே, நான் யோசித்து பார்ப்பேன். நீரே தர வேண்டியதானே, நீ தர வேண்டியதானே, நீங்க கொஞ்சம் எனக்கு தண்ணி தாங்களேன் அப்படின்னு. ஏன்னா ஆபிரகாமை மனிதனாக இவர் பார்க்கவில்லை. லாஸ்ட் மனுஷனா பார்த்துருக்கா. யார், இந்த ஐஸ்வர்யவான் மனுஷனா தான் நான் பார்த்தோம். அப்போ இவன் தானே இப்போ எல்லாம் இவருக்கு கொடுக்க முடியும். அதனால லாசர்கிட்டயே எனக்கு தண்ணியை வாங்கித்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி, அது எப்படி நீ அற்பமாக நினைச்சியோ அந்த இடத்துலயே அவனை கொண்டே தேவன் உயர்த்தும்படிக்கு அவங்ககிட்டயே தண்ணி கேட்காரு. ஐஸ்வர்யவான் இந்த லாசரு விரலில் நுனியினால், வாசிங்க நேரம்,
லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அவன் ஏற்கனவே புண்ணு உள்ளவன். அல்லேலூயா. புண்ணு உள்ளவன், பருக்கள் நிறைந்தவன், சொரிஞ்சுக்கிட்டே இருந்திருப்பான். நம்ம ஒரு சின்னதுக்கு என்ன செய்யறோம், சொரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த கையில உள்ள விரலின் நுனியினால ஒரு சொட்டு தண்ணீர் கொடுங்கன்னு கேட்க. ஏன் தெரியுமா? நீ தர்மம் பண்ணல, நீ தான தர்மம் பண்ணல, நீ தர்மம் செய்யல, நற்கிரியைகளை செய்யவில்லை. ஏதோ நம்மளால ஏண்டது ஒரு வருஷத்துல சில சமயம் நம்ம ஏதாவது ஒரு நல்லது யாருக்காவது செய்வோம் தெரியுமா? அப்பெல்லாம் மனசுல ஒரு ஹாப்பியா இருக்கும். சரி, ஒரு சந்தோஷம் இருக்கதான் செய்யுது. ஏதோ நம்மளாலங்கிறத ஒண்ணு நம்ம கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு ஹாப்பி இருக்கும். நீ யோசித்து பாருங்க, இது சந்தோஷமா இருக்கு. சரி, எனக்கு ஒரே ஒரு நாள் நல்ல ஞாபகம், சரியான பசி, பெருமைகளும் சொல்லலை, உண்மையில நடந்த ஒரு சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பசியான பசி. அன்னைக்கு 4 இட்லி இருக்குது வீட்டில். பிள்ளைகள் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பிட்டு போயாச்சு. 4 இட்லி இருக்குது. இட்லியை பிக்கையும் ஒரு ஆள் வரும். ஒரு வாய் தான் பிச்சிருக்கேன். ஒருத்தங்க வந்தாங்க. ரொம்ப வருஷம் இருக்கும், 30 வருஷம் கூட இருக்கலாம். அப்போ எனக்கு அவங்க வந்தவுடனே சாப்பிட்றீங்களான்னு இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் சாப்பிட்டேன். சில பேர் வருவாங்க, கொஞ்சோண்டு காப்பி வேண்டாம் இப்போ தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, அப்போ நம்ம தேவையில்லை அப்படின்னு நினைப்போம். இவங்க இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஒரு தட்டை எடுத்து அவங்களுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. ஏசாயாவில் இருக்கு, உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது அல்லோ எனக்கு உகந்த உபவாசம். நீங்க நிறைய நல்லா கொடுக்குறவங்க இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு இதுக்கு நான் சொல்றேன். அப்புறம் அவங்களுக்கு 2 இட்லியை வச்சுட்டு சாப்பிட்டு நான் சாப்பிடுவேன். உண்மையிலேயே 5-6 இட்லி சாப்பிட்ட மாதிரி எனக்கு அன்னைக்கு வயிறு இருந்துச்சு. என்ன ஒரு திருப்தி இருந்துச்சு. அதான் கொடுக்குற இதில் ஒரு சந்தோஷம் இருக்குன்னு அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அந்த நமக்கு உள்ளதை பகிர்ந்து கொடுக்குறது. அல்லேலூயா. நீங்கள் கொடுக்குறீங்க, நல்லா குடிக்கிறீங்க, எனக்கு தெரியும். நிறைய பேர் கொடுக்குறீங்க. சில பேர் சொல்லுவாங்க அவங்க கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் செய்றீங்க. இன்னுமே நம்முடைய நற்கிரியைகள் நமக்கு இன்னும் என்ன செய்யணும், கூடணும், தான தர்மம் செய்யணும். அதுக்கு தான் நம்ம உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ அந்த கதைக்கு வாங்க. அப்ப அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதற்கு ஆபிரகாம் மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவோ அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். நீயோ வேதனைப்படுகிறாய். நீ பூமியில இருக்கும்போது நீ நல்லா அனுபவிச்ச எல்லாத்தையும், ரொம்ப சந்தோஷமா நீ வாழ்ந்த. ஆனால் லாசரு என்ன செய்தான்? இந்த ஏழை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அதனால இப்போ அவன் தேற்றப்படுகிறான், நீ கஷ்டப்படுகிறாய். 10க்கு 10 பசங்க இப்படியும் சொல்லிதான் செய்யுது. அவங்களை மன்னிக்கிறார், எல்லாம் செய்கிறாரு. நம்மளும் சிலது செய்யணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகின்றார், விரும்புகின்றார். கடின இதயம் உள்ளவங்களாக இருக்காம உங்களுக்கு உள்ளதை ஏதோ முடிகிறத நீங்கள் கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க இந்த வசனத்தை வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏசாயாவில் உன் ஆகாரத்தை பகிர்ந்து, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து, 58:7 பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். என்ன பாயிண்ட் ஆரம்பிக்கு? பசியுள்ளவனுக்கு இதையாவது செய்து, வேற நீ வீட்டுக்குள்ள சேக்கலையோ அது 2வது. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை ஷேர் பண்ணி கொஞ்சம் கொடுக்குறது. அப்பொழுதே சொல்லியிருக்க கீழே வந்தீங்கன்னா அவன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளைக்கும், உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாம். நிறைய ஆசீர்வாதங்கள் அள்ளி கொடுக்கின்றார் ஆண்டவர். எனக்கு ஒருத்தங்க தெரியும் பார்த்துக்கோங்க, கப்பலில் வேலை பார்க்காங்க. அவங்கள வந்து கூப்பிடவே மாட்டான். இப்போ 6 மாதம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, 6 மாதம் வீட்டில் இருப்பாங்க. 6 மாதம் முடிஞ்ச உடனே கப்பலில் என்ன செய்யணும், கூப்பிடணும். இங்கேருந்து இவங்க சொல்லுவாங்க, நான் ரெடியாக இருக்கேன், எல்லாமே ரெடியாக இருக்கேன், எனக்கு டேட் முடிச்சுட்டு நீ அடுத்த கப்பலில் கூப்பிடு அப்படின்னு இவங்க மெசேஜ் போடுவாங்க. ஆனால் அங்கேருந்து என்ன வராது, மெசேஜ் வராது, ஆன்சர் வராது. உடனே அவர் செய்கிற ஒரு காரியம், சாப்பாடு பார்சல் வாங்குவார். மதிய உணவு பிரியாணி நிறைய வாங்கிட்டு போய் எந்த கோயிலில் 10 பேர் 15 பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் கையில் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவார். அருமையானவர்களே, அடுத்த நாள் காலையில் நைட்டு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து கிடக்கணும். செல்லை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்களாம், ஸ்டார்டிங் இமிடியட்லி
நீ வந்து இந்த தடவை நீ பாம்பே வர, அங்கேருந்து உனக்கு அவங்க ஒரு தடவை ஜெர்மனியில் வேலை பார்த்தாங்க. அப்போது அதுக்கு வந்து உடனே ஃப்ளைட் ரெடியாக இருக்குது, நீ இத்தனை மணிக்கு என்ன கூட கிளம்பணும் அப்படின்னு. அதுக்கு பிறகு ஓடி ஓடி போய் ஜாமான்களை வாங்கி சூட்கேஸ் அனுப்பி உடனே கார் எடுத்து போய் அவங்க ஃப்ளைட்டில் போவாங்க அப்படின்னா. நிறைய நேரம் அப்படி நடந்துருக்கு. ஒவ்வொரு தடவையும் 6 மாதம் இந்த மாதிரி வந்து அவன் கூப்பிடுவான்னு பார்ப்பாங்க, எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க, கூடவே மாட்டான். இந்த தர்மத்தை செய்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 நாள் தான் மெசேஜ் வந்துடும், கால் வந்துடும், எனக்கு உடனே கிளம்பு, ஸ்டார்டிங் இமீடியட்லி இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு. அப்படி போயிட்டு வருவாங்க. நிறைய காரியத்தை நான் அப்படி பார்த்துருக்கேன் நிறைய பேர் வாழ்க்கையில். கடந்த நாள் ஒரு பொண்ணு இதே மாதிரி தான், அவளுக்கும் இந்த மாதிரி கப்பல் வேலை, மாப்பிள்ளை கூடவே மாட்டேங்காங்கக்கா, கூடவே மாட்டேங்காங்க, சோர்ந்து போதா உயிர் என்ன செய்ய தெரியல அப்படி நின்றுட்டு இருக்கா. என்ன செய்ய தெரியலக்கா, போங்கக்கா. அந்த மாதிரி எப்படியே ஒரு நோட் எடுத்து ஸ்தோத்திரம் எழுது அப்படின்னா, அதுக்கப்புறம் செய்துட்டு அப்படின்னா அடுத்த நாள் சொன்னால் ஒரு 10 பாட்டு படி, புக் எடுத்து படி. சும்மா இஷ்டத்துக்கு ஒரு கவி 2 கவிலாம் படிக்கக்கூடாது. ஒரு புஸ்தகத்தை எடுத்து வரிசையாக தெரிஞ்ச பாட்டெல்லாம் ஒரு 10 பாட்டு படி. இப்போ நான் கடைசியில் சர்ச்சுக்கு போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாரு அப்படின்னு. இன்னும் சர்ச்சில் போய் ரொம்ப சொல்லிட்டாலாமா, என்னப்பா நாள் போயிட்டப்பா, மாப்பிள்ளை இறங்கி 9 மாதம் ஆகிட்டப்பா, ஏசப்பா இல்லைப்பா நீங்கள் இப்பா ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு நம்ம அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கோம். யாருமே ஃபைட் பண்ணக்கூடாது, ஆண்டவத்தில் ஃபைட்டே பண்ணக்கூடாது, சண்டையே போடக்கூடாது, தயவாக தான் கேட்கணும். ஆனாலும் இவள் கஷ்டப்பட்டு எப்பா இயேசுவே இறங்குங்கப்பா, மாப்பிள்ளை ரொம்ப இதாக இருக்குப்பா, எனக்கு எப்படியா ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களும் உழம்பிக்கிட்டே இருக்காங்கப்பா. ஒரு டெஸ்ட்டுக்கே எத்தனையோ லட்சமா, லண்டனில் ஸ்வீசர்ல இருந்தால் 1000 எங்கேயும் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க, அதுக்கு எத்தனையோ லட்சம் செலவழிச்சு எழுதிட்டு வந்திருக்காங்க. இல்லை அழுது ஜோம் பண்ணிட்டு போயிட்டு இம்மாண்டு பார்த்துட்டு வாங்க, நான் பேர் ஆலயத்தில் கண்ணீர் வடிச்சிட்டேன், ஒப்படைச்சிட்டேன், இம்மா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். காலையில் மாப்பிள்ளை எழுப்பி கேளுங்க எந்த என்னன்னு பாரு பார்த்தாச்சுன்னா மெசேஜ், உடனே மெடிக்கல் செக்கப்புக்கு போ. மெடிக்கல் செக்கப்புக்கு போயிட்டு வந்தால் உடனே என்ன வந்துடும், விசா வந்துடும், அடுத்த உடனே ஃப்ளைட் கிளம்ப முடியும். அல்லேலூயா. சோர்த்து போய் அப்படியே விட போகிற தேவன் நல்ல நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம சிவசியம் ஒரு யார்கிட்டயே பேசணும்னு மைக்கில் கூப்பிடுவோம் பாருங்க, அது சரியாக இது நெட்டு கிடைக்காம ட்ரை அகெயின் அப்படின்னும் திருப்பி நம்ம போடுவோம். திருப்பி என்ன சொல்லணும், ட்ரை அகெயின் சொன்ன மட்டும் திருப்பி ட்ரை அகெயின். அது மாதிரி லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும்போது அப்படி தான், ப்ளீஸ் வெயிட். நம்ம வேகமாக அடிச்சுக்கிட்டு இப்போ டக்குன்னு அர்ஜென்ட்டாக கூடன்னு அடிக்கும்போது அங்கேருந்து ஃபோனில் கால் வரும், ப்ளீஸ் வெயிட். எப்போப்பா நீ வேறு திருப்பி ஆள்பேர் அப்படி பார்ப்போன்னு சொல்லணும், ப்ளீஸ் வெயிட். அந்த வெயிட்டு அந்த கால தாமதம் நமக்கு அவ்வளவு கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சீக்கிரமாக தயவு செய்யக்கூடிய ஆண்டவர். இப்போ இவன் தண்ணி கேட்குறான், அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ பூமியில் நல்லா வசதியாக வாழ்ந்த, இவன் கஷ்டப்பட்டான், இவன் நல்லதை அனுபவிக்கிறான், நீ என்ன செய்கிற, வேதனைப்படுற அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்த வசனத்தை வாசிங்க. அதுவும் அல்லாமல் இவ்விடத்தில் இருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும், அவ்விடத்தில் இருந்து எங்களுக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கு உங்களுக்கு நடுவே பெருப்பிளவு உண்டாயிருக்கிறது. 26ஆம் வசனத்துல. இப்போ நீ தண்ணி கேட்டாலும் சரி, நாங்கள் நினைச்சாலும் அங்கே கொண்டு வர முடியாது. உங்களுக்கும் எங்களுக்கு நடுவில் பெரிய பிளவு இருக்கிறது. நடுவில் எந்த ஸ்தலமும் கிடையாது, ஏறி வர்றதுக்கோ போகிறதுக்கோ தாண்டுறதுக்கோ தவிழ்றதுக்கோ எதுவுமே கிடையாது. மோட்சம் அல்ல நரகம் தான். அப்படி இருக்குதுப்பா, நாங்கள் நினச்சாலும் அங்கே வர முடியாது, நீனும் அங்கேருந்து இங்கே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. முடிவு தான். அடுத்த வசனத்தில் அப்பொழுது அவன் அப்படியானால் உடனே சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் எல்லாரும் இதே மாதிரி வசதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, தர்மமே செய்யாமல் இருக்காங்க, நீங்கள் ஆசீர்வாதம் அனுப்பி உடனே இந்த மாதிரி ஏழைகளெல்லாம் பராமரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. யாரு, பாதாளத்தில் கிடக்கிறவர் ஆபிரகாம் கிட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்றாருங்கிறத வாசிங்க. ஆபிரகாமை நோக்கி 29, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும். அடுத்த வசனத்துல அப்படி அல்ல, ஆமா அப்படிலாம் இல்லை. மோசே இப்ப நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கேட்டுட்டே இருக்கணும். இறந்து 1 வருஷம் கழிச்சு ஒருத்த வந்தா இங்க எல்லாரும் நினைச்சிருவீங்க, ஓடியே போயிருவீங்க, நிற்பீங்களா? ஐயவங்க அன்னைக்கு தானே நம்ம தானே போனோம், கோயிலில் அடக்கலாம் நடந்துச்சு, இல்லை இவங்க இங்கே வந்து நிற்காங்கன்னு எல்லாரும் ஓடிடுவீங்க. அப்போ இங்கே சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்கள் எல்லாரும் உங்களுக்கு சொல்லும் போது அவங்க கேட்கணும். இங்கிருந்து ஒருத்தர் போனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்போ நம்ம சொல்லும் போது கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தூதனை அனுப்புவார், கனவு அனுப்புவார், அதுக்கு கேட்கல ஊழியக்காரன் அனுப்புவார், அப்புறம் தீர்க்கதரிசி அனுப்புவார், அப்புறம் அவரே வந்துட்டார். அது அப்படியே தான் செய்துக்கிட்டே வர்றாரு. ஒருத்தருக்கா ஆபிரகாம்கிட்ட தூதன் வந்தார், கிதியோன்ட்ட வந்தார், பிறகு ஏலிட்ட பேசினார், ஒவ்வொருத்தரையாக பேசினார். யாருமே செவி கொடுக்கல, தன்னுடைய குமாரனே அனுப்பிட்டார். இனிமேல் ஆண்டவர் தான் வரப்போறாரு.
அதனால இப்போ இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு வேத வசனத்துக்கு நம்ம கேட்கின்ற செய்திகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவர் நம்ம தாயை போல அணைக்கிற ஒரு தேவன், தந்தையை போல அணைக்கிறவர். அதனால கடினமான அந்த ஐஸ்வர்யம் மாதிரி இராம ஏழை எளியவர்களுக்கு உங்களால் என்ற அளவுக்கு மறைமுகமாக வலதுகை செய்து இடதுகை தெரியாத அளவுக்கு நீங்கள் இரக்கம் செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். 31 அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மழை தொழுந்து ஒருவன் போனாலும் நம்ப மாட்டார்கள். ஒரு 2 நிமிஷத்துல ஒரு கதை, அதை நான் சொல்லணும்னு நினைக்கல, ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் வந்து அதாவது தேவனை நம்ம நல்லா நம்பிக்கிடணும், அதுக்கு இந்த கதை. அவன் என்ன செய்கிறான், ஒருத்தன் மலையில் ஏறி மரத்தில் ஏறி பழம் பறிக்கிறதுக்காக மரத்தில் ஏறுறான். ஏறி உச்சிக்கு போயிட்டான், உச்சி பொம்மாடி மகள அந்த உச்சிக்கு போயிட்டான். உச்சிக்கு போனவன் பழத்தை பறிக்கிறப்ப கீழே விழுந்துறான். கீழே விழும்போது ஒரு கிளைய பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறு நதி, அது நதி வந்து வேகமாக நதி போய்கிட்டே இருக்கு. இவன் அப்படியே இந்த கிளை வந்து தொங்கிட்டு கிடக்கு, ஆடிட்டு கிடக்கு. அப்போ கூப்பிடான், இறைவா என்னை காப்பாத்து, இறைவா என்னை காப்பாத்து, இந்த நேரம் நான் ஒன்னே தான் நம்பியிருக்கப்பா, எப்படியாவது என்னை காப்பாத்து, இறைவா என்னை காப்பாத்து, நான் கீழே விழுந்தா நான் நதிக்குள்ள தெரியும் அப்படின்னு எப்படியாவது காப்பாத்து, என்ன செய்யன்னு தெரியல. பக்கத்துல அங்கே ஒரு கரடி இருக்குது, அங்கே சிங்கம் இருக்குது, என்னை கொண்டு போட்டுரும், இல்லை நான் தவறி விழுந்துட்டேன்னா நான் நதிக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னு. அப்போ ஒரு சத்தம் கிடைச்சான், மகனே உன்னுடைய 2 கால்களையும் கீழே வை, உன்னுடைய 2 கால்களை கீழே வை. அது எப்படி நான் வைப்பேன், நான் வச்சு நான் கிழங்கு இருக்குமே, நான் கிழங்குக்குள்ளே போயிடுவேனே, நான் பழத்துக்குள்ளே போயிடுவேனே. ஆஹா, அதெல்லாம் முடியாது மகனே, நீ காலை கீழே ஊன்று. இல்லை இறைவா, நீ வந்து நீ எப்படியாவது காப்பாத்து, கீழே விழுந்தா நிச்சயம் நான் ஒன்று ஆறுக்குள்ளே போவேன், இல்லை பழத்துக்குள்ளே போய். 2 பேருக்கு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. கடைசி கடவுள் சொல்றாரு, நீ காலை கீழே வச்சீங்கன்னா என்ன செய்வேன், பழச்சிக்கிடுவேன், இல்லைன்னா நீ இப்படியே தோணுன நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இறைவா, நீ என்னை விட்டு போறியா? சரி கடவுளை, நான் காலை கீழே வைக்க அப்படின்னா இவ்வளவு நாள் இஞ்சுதானா கீழே கால் பாறை, ஒரு பெரிய பாறை. அந்த கீழே காலை வச்சுட்டு பார்க்கலாம், சுத்தி அகலமான ஒரு பாறை, நதி எங்கேயோ தெரியுது. அப்போ பக்கத்துல இருந்துச்சு, அருண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்கிட்ட மாதிரி நதி ரொம்ப எங்கேயோ இருக்கு. உடைய கண்களுக்கு அது பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதான். கீழே கால் வச்சானா, இவ்வளவுதான் தானா காலை கீழே வச்சு அப்பா சுத்தி பார்த்தானா, அவனுக்கு நல்ல பாதை இருந்துதான். அப்படியே அவன் ஹாப்பியா, இறைவா உனக்கு நன்றி கடவுளே, உன்னை நான் போற்றுகிறேன், இந்த ஆபத்துல என்னை காப்பாத்துன, நான் சொல்லு கேட்டேன், அதனால இப்போ நான் இன்னைக்கு உயிரோட நான் போறேன், இறைவா உனக்கு நன்றியப்பா, என் கடவுளை உண்மை நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதுக்கு மாறல் கொடுத்துருந்தாங்க. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், தேவனை நம்பினோர், இயேசுவை நம்பினோர் கைவிடப்படவே மாட்டாங்க. கர்த்தரை நம்புவோர் செழித்திருப்பார்கள். God bless you.